வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த குரு பயிற்சி நம்ம மக்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? நவகிரகத்துல மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி. சோ பொதுவா சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும்னு சொன்னா குரு பலன் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஜாதகர்கள். அது கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பால் காய்ச்சறதா இருக்கட்டும், சுபகாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குருவினுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்துக்கு குரு பலன் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் அவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட நவகிரகத்துல நல்ல கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு வருட காலங்கள் இருந்த ஒரு பலன் தருவாரு. சோ இந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி இப்ப இருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து தன்னுடைய அடுத்த ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சோ 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் கடகராசியில உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு தனத்துக்குரிய காரகன், பணம். அதே மாதிரி குரு குழந்தைக்குரிய காரகன். குரு கல்விக்குரியவர், ஞானத்துக்குரியவர், அறிவுக்குரியவர், சிந்தனைக்குரியவர் அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். உலகத்துல நல்ல பண்பு எதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் குருவுக்கு பொருந்தும்னு சொல்லணும். சோ அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியினால 12 ராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய அருள் பூரணமாக இருக்க போகிறது. அதே மாதிரி குரு வரக்கூடிய இடம் மட்டும் இல்லாது குரு பார்க்கக்கூடிய இடங்களும் அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக கொடுக்கும். ஓகே சார், நம்ம இப்ப மீனராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி சார் குரு பெயர்ச்சி சூப்பரா இருக்கா சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து எங்க வாழ்க்கையில ஏதாவது சில மாற்றங்கள் நடந்ததால எதிர்பார்க்கிற ராசி அவங்கதான். ஏன்னா கஷ்டம் தெரியாத வளர்ந்தவங்களுக்கு இந்த 3 வருஷ வாழ்க்கை என்பது 1000 வழிகளை கத்துக் கொடுத்தது. அது வழின்னு சொல்ல முடியாதுங்க, வாழ்க்கையை கத்துக் கொடுத்தது, அனுபவத்தை கத்துக் கொடுத்தது. லைஃப் மேல ஒரு பற்றே இல்லாத மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் கடந்த 3 வருஷத்திலேயே நகர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா மீன் எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அவங்கதான். எல்லாருக்கும் நான் கைட் பண்ணேன், எல்லாரையும் நான் வாழ வச்சேன், எல்லாத்தையும் நான் உருவாக்கினேன், கடவுள் எனக்கு சோதனை கொடுத்துட்டாரு அப்படின்லாம் நிறைய வருத்தப்பட்டாங்க. பல மீனராசிக்காரர்கள் மனதளவுல ஒரு மனநோயாளி மாதிரி மனசுக்குள்ளேயே அழுத்தத்தோடு வாழ்ந்த நாட்கள் பல உண்டு. பட் எங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய காலத்துலதான் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 5வது வீட்டுல உச்சம் அடைகிறார். 12 ராசிக்காரர்கள்ல மிக முக்கிய பலன்களை பார்க்கக்கூடிய முதல் ராசியா இருக்கக்கூடியது மீனராசியும் ஒண்ணு. அதுல முக்கிய காரணம் 5ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுன்றது அவருடைய ராசிநாதனே உச்சம் அடைஞ்சு தன்னுடைய ராசியை பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பலம். 10ஆம் அதிபதி உச்சம் அடைகிறது ஒரு ஜாதகனுக்கு பெரிய பலம். இப்ப ராசி உச்சம் அடையும் பொழுது ஒரு ஜாதகனுக்கு எண்ணம் தெளிவடையுது, சிந்தனை தெளிவடையுது, அவனுக்கு வாழ்க்கையில எது சரி தப்புன்றத கடவுள் சொல்லி கொடுக்க போறாரு. அவனுடைய டெசிஷன் மேக்கிங் சூப்பரா இருக்க போகுது. நேற்றுக்கு சில முடிவுகள்லாம் எடுக்கணும்னு நினைச்சு தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் அவன் இன்னைக்கு அற்புதமான முடிவெடுத்து சாதிக்கக்கூடிய காலத்தை இந்த வருடம் தரும். நேற்றுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருந்தமே தவிர எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வருஷத்துல இருந்து அதை நிறைவேற்றுவார்கள். அதுல 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சு அந்த 10வது வீட்டுக்கு அதிபதி உச்சம் அடைகிறதுனால புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் வரும் மீனராசிக்கு. வேலையில இருந்தா ப்ரமோஷன் கிடைக்குங்க, கை நிறைய காசு வரக்கூடிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்துவார். குடும்பத்துல பற்று இல்லாத இருந்தவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமான சூழல் வரும். குடும்பத்துல சூனியம் வச்ச மாதிரி வாழ்ற சார், நிம்மதியே இல்லை சார், எனக்கு வீட்டுக்கு போனா ஓடி அதெல்லாம் தோணும் சார், வெளியில எங்கேயாவது கிளம்பி போயிடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மீனராசி குடும்பத்துல அமைதி பெருகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலம். புதிய நண்பர்கள் வருவார்கள், புதிய உறவுகள் வருவார்கள். விலகியவர்கள் எல்லாம் இவங்க கிட்ட விரும்பி சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். எதிர்பாராத நண்பர்களால் பெரிய திருப்பம் வாழ்க்கையில் உண்டாகும். ரொம்ப முக்கியமா பஞ்சமஸ்தானாதிபதி உச்சமடையும் பொழுது நீங்கள் செஞ்ச புண்ணிய வேலை செய்யும். சார் நல்லதுதான் செஞ்சா, எனக்கு என்ன கொடுத்தது சாமி, எல்லாத்துக்கும் நான் சோறு போட்டேன், எனக்கு எங்க கொடுத்தது கடவுள் அப்படின்லாம் நிறைய புலம்பன ராசி மீனராசி. ஆனா நீங்க செஞ்ச புண்ணியம் அத்தனையும் சத்தியமாக வேலை செய்ய போது இந்த ஒரு வருஷத்துல. நீங்க கவலையப்படாதீங்க. நீங்கள் எந்தெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மெயினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் நடந்தே தீரும். கல்யாணம் ஆகி சார் குழந்தை இல்லாம வருத்தப்படுறோம் சார், நிறைய வைத்திய செலவுகள் பார்த்துட்டு சார்னா இயற்கை முறையிலே கருத்தரிக்கக்கூடிய ஆற்றல் கடவுள் தருவார். 6ஆம் இடத்துல கேது வந்ததுல இருந்து கடந்த ஒரு வருஷத்துல கடன் வாங்கினீங்க நிறைய. உடல் ரீதியா நிறைய நோய்வாய்ப்பட்ட மீனராசி உண்டு. உடம்புல பிரச்சனை எல்லாம் கூட எங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் சார், தேவையில்லாத மனப்பதட்டமாவே இருக்கு சார், பயமா இருக்கு, இது நடந்துருமோன்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த குரு மாறினதுக்கு பிறகு கடவுள் புண்ணியத்துல எல்லாம் சரியாயிடும். தீரா கடன்களை தீர்ப்பார்கள், தீராத நோயும் தீரும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறும். வழக்குகள் நிலுவையில் இருந்தா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கல்யாணமாய் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அன்பு அதிகரிக்கும். புதிய காதல் மலரும் பல பேருக்கு. அதுல முக்கியமா 9வது இடத்த குரு பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகளால் ஆதாயம், தந்தையினுடைய உடல்நலத்தில் முன்னேற்றம், சொந்த ஊர் சொந்த மனையில போய் சில முக்கிய முடிவு நகர்வுகள், தொழில்களை தொடங்கக்கூடிய பாக்கியம் பல பேத்துக்கு உண்டு. 12ல ராகு இருக்கிறார். இப்போ நிறைய வெளிநாடு பயணங்களை செய்வாங்க, தூரதேச பிரயாணங்கள் போவாங்க, விரும்பிய
கோயில்களுக்கு சென்று தரிசனம் பண்ணக்கூடிய ஆற்றல்கள் உண்டு. விரயத்துல ராகு இருக்கிறதுனால சுபவிரய காலகட்டம், நல்லதுக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி. எதெல்லாம் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்ணை மூடிட்டு தாராளமாக தொடங்குங்க. இந்த குரு பெயர்ச்சி காலத்துல நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்விற்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஓகே சார், வேற என்னென்ன விஷயங்கள அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவீங்க? 6ல கேது இருக்கிறதுனால பண விவகாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம். எதிரிகள் கண்டிப்பாக உருவாவார்கள். வேலை செய்யற இடத்துல யாராவது கொஞ்சம் உங்கள்கிட்ட ட்ரபிள் பண்ணா கூட நீங்க அமைதியா போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணி தேவையில்லாத இன்டென்ஷனலா உங்களை அழுத்தம் கொடுத்தாலும் கொஞ்சம் அமைதியா போங்க. 12ல ராகு, தேவையில்லாத செலவு வரும். நல்லதுக்கு செலவு பண்ணுங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் சின்ன சின்ன செலவுகள் கூட 100 ரூபாய் பண்ண வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் பண்ண வச்சிரும். சோ அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தா எந்த மாதிரி தெய்வங்கள் சார் வழிபாடு? மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி நடக்கிறதுனால சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்வது நல்லது. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில் போயிட்டு நீங்க சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை பண்ணுங்க. தானம்னா பெரிய அளவுல கொடுக்கணும்னு கிடையாது. வீட்டிலேயே கூட அழகா ஒரு 2 சுண்டல் 3 சுண்டல் கொண்டு போய் உங்க கையால 10 பேருக்கு கள்ளி கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வரும். உங்க கையால 10 பேத்துக்குரிய புண்ணியத்தை நீங்க செய்யும் பட்சத்துல உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய கர்ம பாவ பலன்கள் விளக்கும். அப்போ மீனராசிக்காரர்கள் கவலைப்பட வேணாம். 7.5 சனி காலத்தோடு வரக்கூடிய அற்புதமான குருவினுடைய பலன், இந்த குரு பலன் மீனராசியை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கைக்கே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இந்த வருஷம் சத்தியமாக தரும். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.